ஒரு சென்னை ஃபேனாக இந்த சீசனில் ஒவ்வொரு டைமும் ஒரு ஹோப் வரப்போ அதை அப்படியே வந்து இவங்க டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுறானுங்க. லைக் மும்பையை போய் மும்பையில் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹோப் இருந்துச்சு இந்த சீசனை மாற்றலாம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உன்னோட ஒர்ஸ்ட்டு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுங்க. வெறும் 158 அதுவும் ருத்ராஜ் அடிக்கலை அப்படின்னா 100 கூட அடிச்சிருக்க மாட்டோம். சீரியஸாக சொல்கிறேன், இப்படியெல்லாம் பேட்டிங் ஆனால் கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப் என்ன கிட்ட கூட போக முடியாது. சீரியஸாக சொல்கிறேங்க, லைக் இரிட்டேட் ஆகுது ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சென்னைக்கிட்டேருந்து பார்க்க. லைக் நம்ம ரொம்ப ஹையாக பேசியிருக்க டிவால் பிரேவிஸாக இருக்கட்டும், தூபேவாக இருக்கட்டும், சர்ஃப்ராஸ் கானுங்க. என்னங்க அது இம்பேக்ட் பிளேயராக வர சர்ஃப்ராஸ் கான் எதுக்கு அப்படி ஒரு ஷார்ட் ஆகணும்? ஆனால் ஃபஸ்ட் எதுக்கு இம்பேக்ட் பிளேயராக சர்ஃப்ராஸ் கான் அங்கே இறக்கணும்னு எனக்கு புரியல. நிறையா பிளண்டர்ஸ் இருக்குங்க எனக்கு இந்த மேட்ச்சில். ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா, சஞ்சு விட்டுருங்க, அவர் எல்லா மேட்சும் ஆடுவார் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. உரில் பட்டேல் எதுக்கு அவ்வளோ அவசரப்படணும்னு தெரியல. ஏன்னா எல்லா மேட்சும் வந்து என்ன 200-220 அடிக்கணுமா என்ன? பிச்சு ஆக்சஸ் பண்ணி ஆடணுங்க. சும்மா வந்து எல்லா பிச்சுமே 230 அடிக்க முடியாது. இன்றைக்கி பார்த்து பிச்சு ஆக்சஸ் பண்ணி 180-190 அடிச்சுருந்தா கண்டிப்பாக நல்லா டஃப் கொடுத்துருக்கலாம். உரில் பட்டேல் ரபாடாட்ட போய் அப்படி சார்ஜ் பண்ணி நான் ஆடுறேனே கிடையாது. சரி, உரில் பட்டேல் அவுட் ஆகிட்டார், அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவார் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பாலை தூக்கி விட்டு அவுட் ஆகிறாருங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் பற்றியே ஒரு விஷயம் இருக்குது. பட் ஏங்க 2 விக்கெட் விழுந்தோடனே எதுக்கு ஃபஸ்ட்டு இம்பேக்ட் பிளேயர் இறக்கணுன்னே ஃபஸ்ட்டு புரியல எனக்கு. ஏன்னா எங்களுக்கு பிரேவிஸ், தூபே, கார்த்திக் சர்மா நம்பிக்கை இல்லைன்னே தெரியல. ஓகே, இம்பேக்ட் பிளேயர் ரூல் பற்றி அப்படியே சொல்கிறேன். பிரேவிஸுங்க அதுக்கப்புறம் வந்து நின்று ஆட வேண்டியதானே. நோ லுக் ஷாட்டு, லைக் அவரோட டேலண்ட்டுக்கு வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்குங்க பிரேவிஸ் இப்படி பார்க்குறக்கு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஒரு 40 ரன் அடிச்சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தூபே ஓகே வந்து ஒரு 6 ஒரு 4 அடித்தார். பட் ஸ்டில் தூபேலாம் நின்று ஆடி இருக்கணும். கடைசிக்கு வந்து கார்த்திக் சர்மா ஓட்டன்லாம் பரவாயில்லைங்க, உண்மையாக சொல்கிறேன். பட் ஆனால் இம்பேக்ட் பிளேயர் ரூல் பற்றி ஒன்று சொல்கிறேன். 2 விக்கெட் வந்தோடனே ஏதோ ஒரு டீம் வந்து இம்பேக்ட் பிளேயர் ரூல் இறக்குவாங்களா? இவ்வளோ கேவலமாக வந்து இம்பேக்ட் பிளேயர் ரூலை வந்து ஏதோ ஒரு டீம் யூஸ் பண்ணியிருக்கா? எனக்கு உண்மையாக வந்து தெரியல. ஏன்னா 2 விக்கெட் வந்தோடனே அவர் எதுக்கு இருக்கணும்? ஏன்னா நம்மகிட்ட பிரேவிஸ் இருந்தார், கார்த்திக் சர்மா, தூபே, ஓட்டன் கூட பேட்டிங் ஆட முடியும். இன்றைக்கி பயங்கரமாக ஆடினார். ஏன்னா இன்றைக்கி இம்பேக்ட் பிளேயர் ஏன் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச் முகேஷ் சௌதரி வந்து பயங்கரமாக போட்டார். முகேஷ் சௌதரி, அகில் ஹுசைனால தான் நம்ம வந்து மும்பையோட ஜெயித்தோம். இன்றைக்கி முகேஷ் சௌதரி இருந்தால் கொஞ்சம் நாள் ஸ்டஃப் கொடுத்துக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ சீரியஸாக வந்து இம்பேக்ட் பிளேயர் ரூலை வந்து அவ்வளோ கேவலமாக யூஸ் பண்ணுறது பயங்கரமான பிளண்டரு. அண்ட் கடைசிக்கு பார்த்தீங்கன்னா ஓவர்டன்லாம் கூட பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் 158 தான் அடித்தோம். ஏன்னா கடைசி 8 ஓவர் வந்து பயங்கர ரெக்கவரி. ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் கொஞ்சம் பார்த்து அடித்தோம்னா ஈஸியாக 180-190 அடிச்சிருக்கலாம். அண்ட் ருத்ராஜ் பற்றி பேசணுங்க. என்ன தான் இன்றைக்கி வந்து நம்ம பேட்டிங் டிசப்பாயிண்டிங்காக இருந்தாலும் ருத்ராஜ் கைக்கோ நின்று ஆடி கொடுத்தாங்க. அடுத்து அட்லீஸ்ட் 158 நாளாக வந்துச்சு. ஃபைனலாக ஒரு நல்ல இன்னிங்ஸ்ங்க ருத்ராஜ் இருந்தது. ருத்ராஜ் கைக்கோ லாஸ்ட் மேட்ச் மும்பை கூட வந்து ஒரு 22 பக்கம் அடித்தப்பவே ஒரு கிளிம்ஸ் தெரிஞ்சுது நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்ட்டு. பட் என்ன தான் அவர் நின்று அடிச்சு கொடுத்தாலுமே அது பத்தாதுங்க. பிகாஸ் வந்து பவர் பிளேயர் 2 விக்கெட் எடுத்துருக்கணும், பவர் பிளேயில் 1 விக்கெட் கூட எடுக்கல. ஸோ அப்படிங்கிறப்ப கேம் அங்கே முடிஞ்சு போச்சு. பவுலிங் பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா அடித்த பேர் 158 அண்ட் அதை வச்சு பெருசாக அவனுக்கு டஃப் கொடுக்க முடியாது. அண்டு நம்மக்கிட்ட முகேஷ் சௌதரியும் இல்லை பவுலிங்கில் பவர் பிளேயில் போடுறதுக்கு. அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக அன்சுல் கம்போஸ் ரொம்பவே நல்லா போட்டார். பட் ஸ்டில் 158 அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக ஆடிட்டாங்க. கில்லு, சாய் சுதர்ஷன்லாம் சிங்கிள் கேப்பு, பட்லருமே வந்து ஈஸியாக மேட்ச் முடிச்சு விட்டாங்க. அண்ட் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா மும்பையோட ஜெயிச்சு நம்ம 2 ரேட் ப்ளஸில் இருந்துச்சு, நீங்கள் அப்படியே மைனஸ் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஹோப் இருக்கா பிளே ஆஃப் போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 6 மேட்ச்சில் நம்ம 5 மேட்ச் ஜெயிக்கணும். அண்ட் இந்த மாதிரிலாம் ஆடினோம்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க. அண்ட் எனக்கு என்னமோ வந்து இவங்க மாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரமாட்டேது. பிகாஸ் சாம்சன், ருத்ராஜ் ஓகே, இப்போ ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்தது இன்னொரு அடிஷன் தான் நமக்கு. பட் கண்டிப்பாக பிரேவிஸ், தூபே அந்த மிடில் ஆர்டர் என்ஃபோர்ஸர் வந்தே ஆகணுங்க. அண்ட் சர்ஃப்ராஸ் கான் இல்லை உரில் பட்டேல் யாரோ ஒருத்தர் நம்பர் 3 நம்ம ஸ்டிக் பண்ணி ஆகணும். ஆஷ் மத்ரேவோட மிஸ் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுதுங்க. இன்றைக்கி ஆஷ் மத்ரே இருந்தால் கதையே வேறு. ஆஷ் மத்ரே இல்லாமல் தான் இந்த நம்பர் 3-4 பயங்கரமாக அடி வாங்குது. ஓவராலாக பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டான பேட்டிங். இதுக்கப்புறம் சீசனை மாற்ற முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இன்றைக்கி இந்த மேட்ச் வந்து பயங்கர டிசப்பாயிண்டிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற காமெண்ட்ஸும் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு சென்னை ஃபேன் தான், ஒரு சப்ஸ்கிரைபர் போடுங்க.